வணக்கம் மக்களே, இன்றைக்கு நான் நல்ல ஒரு வீடியோட வந்திருக்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் 8ஆம் நம்பர் மெட்ரோவில் வந்து சாஸ்போஸ் சென்டனி சொல்கிற மெட்ரோவில் வந்து நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போகணும். என்ன இடம்னு சொல்லி அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, 2 நிமிஷத்தில் மெட்ரோ வருது. மெட்ரோவில் வர போகிறேன், போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மெட்ரோ வந்து கொண்டு இருக்குது. மெட்ரோவில் வரப்போகிறேன். இதுதான் இந்த மெட்ரோ, 8ஆம் நம்பர் மெட்ரோ. இதோ வந்து விட்டது. இந்த மெட்ரோவில் தான் நான் போகிறேன் போக வேண்டிய இலக்கத்திற்கு. இதோ என்னுடைய இலக்கை அடைவதற்காக இந்த மெட்ரோவில் வரப்போகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நான் வந்து பாருங்கள், கேபிள் காரக்கிட்ட வந்துட்டேன். கேபிள் கார கிட்ட வந்து நேரம் வரைக்கும் வந்துருக்காங்க. பாருங்கள் மக்களே, கேபிள் கார் வந்துட்டுருக்குது. நானும் கேபிள் காரில் ஏற போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேபிள் காரில் ஏறிட்டேன். பாருங்கள், பின்னுக்கு அடுத்தது வந்து பின்னுக்கு நிற்கிது. அதில் வந்து ஏறுறாங்க. இப்படி தொடர்ந்து 10 செகண்டுக்கு ஒரு கேபிள் கார் வந்து கொண்டிருக்கு தொடர்ந்து. இப்போ மேல் நோக்கி போய் கொண்டிருக்கேன். முதல் தடவை தான் நானும் போகிறேன். நினைக்கவே பயமாக கிடந்துச்சு. எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு காரில் நாங்கள் ஏறினதில்லை ஒரு நாளும். ஃப்ரான்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு சேவை, அதாவது ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் முழுவதிலும் இருந்து ஃப்ரான்ஸில் மட்டும் மக்கள் போக்குவரத்துக்காக இதை வந்து செய்து அரசாங்கம் தலைவிட்டுருக்காங்க. 4.5 கிலோமீட்டருக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கு போகிறதுக்கு 18 நிமிஷம். அப்போ 30 மணி நேரத்துக்கு கூட பிடிக்குது போய் வர. அப்போ அதனால் ஒரு புதிய ஒரு அனுபவமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, உற்சாகமாகவும் இருந்துச்சு இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிள் காருக்கு வந்து பெரிய காசு பே பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சுவிஸில் மாதிரி பே பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இது வந்து வெறும் ஒரு 2 யூரோ மட்டும்தான். குழந்தைகளுக்கு சொன்னால் ஒரு யூரோ அப்படி தான் வரும். பெரிய ஆட்களுக்கு 2 யூரோ. நீங்கள் போக்குவரத்து செய்கிற ஆட்களாக இருந்தால் நவிக்கோ பாஸ் இருந்தால் அந்த பாஸ் டிக்கெட்டை வச்சு கூட போகலாம். சரியோ, பாருங்கள், எனக்கு பக்கத்தில் ஆட்கள் இருக்கிற ஒரு 4-5 பேர்கிட்ட இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற வந்து பயம் அவள் இறக்கி பிடிச்சி கொண்டு இருக்கிறா, அந்த கம்பியை பிடிச்சி கொண்டு இருக்கிறா. எனக்கும் பயன்தான், ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. கீழே பார்க்க சும்மா ஒரு புதிய ஒரு ஆசை, நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. மேலே எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்க்க. நாங்கள் பில்டிங்கில் இருந்தால் பார்த்துருப்போம், ஆனால் இப்படி ஒரு கேபிள் காரில் இருந்து பார்க்குறது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமாக ஒரு புதிய வியூவாக இருந்துச்சு. அந்த வியூ நீங்களும் அனுபவிங்க. ஃப்ரான்ஸில் இருக்க நீங்கள் போங்க, போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வர நீங்கள் கூட இந்த கேபிள் காரில் ஒரு சென்று பாருங்கள். மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரான்ஸுக்கு வந்தாலே இதுவும் ஒரு அனுபவமாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து எங்கே எடுக்க வேணுமென்றதெல்லாம் இல்தோ ஃப்ரான்ஸ் மொபிலிட்டின்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இல்தோ ஃப்ரான்ஸ் மொபிலிட்டி. அந்த இல்தோ ஃப்ரான்ஸ் மொபிலிட்டி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராம் செக்ஷனுக்குள்ளே இருக்குது. ட்ராம் செக்ஷனுக்குள்ளே கீழே இருக்குது. அதில் போட்டிருக்காங்க எப்படி போகிறது, எந்தெந்த ஸ்டேஷனுக்கு போகுது என்ற குறிச்செல்லாம் போட்டிருக்காங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோவில் எந்த நேரமும் சுற்றி கொண்டே இருக்குது. மிகவும் உற்சாகமாக இருக்குது. ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஓகே, மேலே இருந்து கீழே பார்க்க மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் நெஞ்செல்லாம் கூசுது, அப்படி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிது பாருங்கள். ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறோம், அப்படியே சர்க்கஸில் போகிற மாதிரி போனான். ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு வந்து 2 இறங்குறாங்க, முன்னுக்குள்ள பஸ் வந்து இது ஃப்ரான்ஸில் உள்ளக்கூடிய பஸ். வந்து 427 பஸ் வந்து நிற்கும். ஸ்டேஷனில் 4வது ஸ்டேஷனில் கொண்டு நீங்கள் 4வது பஸ் இறங்கி அந்த கேபிள் போயிட்டு வாங்க.